வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னராக 22வது கவர்னராக RN ரவி அவர்கள் இன்னைக்கு பதவியேற்றுக் கொண்டார் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட முடியுது. கவர்னர் ரவி அவர்களுக்கு யார் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சது? கவர்னருக்கு அந்த மாநிலத்துடைய ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. பிரசிடென்ட்டுக்கு யார் வைக்கிறது? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. ஆளுநர்களுக்கு மாநிலத்துடைய உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி. அந்த வகையில் கல்கத்தா உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி இன்னைக்கு ரவி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருக்காங்க. கல்கத்தா உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியுடைய காஸ்டியூமு டிபேட்டாக மாறி இருக்கு. இந்த பிரிட்டிஷ் காலகட்டத்தில் அப்போது இருந்த நீதிபதிகள் காஸ்டியூமை பயன்படுத்துவாங்கள்ல, தலை முடியெல்லாம் தலையில் ஒரு மாதிரியான இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரெடிஷன் இப்போ வரைக்கும் தொடருது. தேவையில்லையே. மோடி பிஎம் ஆனதுக்கப்புறம் பல விஷயங்களை மாற்றிக்கிருக்காரு. பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இருந்து வழியாக ஃபாலோ பண்ண விஷயங்கள்லாம் மாற்றுறாரு. எதுக்காக? பிரிட்டிஷ் காலத்தில் நம்ம யூஸ் பண்ணது இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணணும், தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிக்கிருக்கு. ஸோ அந்த வகையில் இதுவும் மாற்றப்படணும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழகத்தில் அடுத்தடுத்து பல அதிர்ச்சியான சம்பவங்கள், கொடூரமான சம்பவங்கள் அரங்கேறி இருக்கு. இப்போது அண்ணாமலை திமுக கவர்மெண்ட்டை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. மொத்தம் 3 இன்சிடென்ட். அண்ணாமலை அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் என்ன பதிவிட்டிருக்காருன்னா, விளாத்திக்குளம் பக்கத்தில் 17 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொடூர கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. அடுத்து மதுராந்தகம் பக்கத்தில் 14 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகியதாக செய்தி வந்துச்சு. இந்த 2 செய்திகளுமே மனதில் ஆறாத காயத்தை ஏற்படுத்தினுச்சு. அதுக்குள்ள 3வது ஒரு கொடூர இன்சிடென்ட் என்னன்னா, திருச்சியிலிருந்து ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக சென்னைக்கு போன கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதாக புகார் கொடுத்திருக்காங்க காவல் நிலையத்தில். அந்த கல்லூரி மாணவியை மிரட்டி காரில் வலுக்கட்டாயமாக கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியிருக்காங்க மர்ம கும்பல். சென்னையில் நடந்திருக்கு, தலைநகரில் நடந்திருக்கு இந்த 3வது இன்சிடெண்ட். அதுவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டிலிருந்து ஒரு 10 நிமிட தூரத்தில், 10 நிமிஷத்தில் அந்த ஸ்பாட்டுக்கு போயிடலாம். அப்படிப்பட்ட மெயினான இடத்துல இது மாதிரியான கொடூர இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அடுத்தடுத்து தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பற்றிய செய்திகள் வந்துக்கு இருக்கு. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலைமைக்கு போயிருச்சு அப்படிங்கிறத தான் இது காட்டுது அப்படின்னு அண்ணாமலை கோபத்தோட சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்காரு. தமிழகம் முழுவதும் இந்த 3 இன்சிடென்ட் பற்றிய செய்திகளை தான் பரவலாக மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மட்டும் கிடையாது, கொலை, கொள்ளை, இது மாதிரி எந்த குற்றங்களாக இருந்தாலும் போதைப் பொருள்களோட அதற்கு டெஃபினட்டாக கனெக்ஷன் இருக்கும். ஏன்னா நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் முக்காவாசி பிரச்சனைகள் போதையில் நடக்கிறது தான். அப்போது மதுபான கடைகளை அரசாங்கம் மூடுவது தான் இதற்கு பெர்மனண்டான ஒரு சொல்யூஷனாக இருக்கும். போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக ஒழிக்கணும். மதுபான கடைகளை 100 விழுக்காடு க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் சமுதாயத்தில் இது மாதிரியான குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணாமலை இந்த 3 கொடூரமான இன்சிடென்ட்ஸுக்கு கொந்தளித்து பதிவு போட்டிருக்காரு. இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோன்னா, ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் முதல்வர் ஃபரூக் அப்துல்லா இருக்காருல்ல, இப்போ ஜம்மு காஷ்மீருடைய சிஎம்மாக இருக்கக்கூடிய ஒமர் அப்துல்லாவுடைய அப்பா தான் ஃபரூக் அப்துல்லா. அவர் ஜம்மு காஷ்மீரில் ஒரு திருமண நிகழ்ச்சி அட்டன் பண்ணிவிட்டு புறப்படும் போது கொலை முயற்சி நடந்திருக்கு. ஃபரூக் அப்துல்லாவை கொல்ல முயற்சி நடந்திருக்கு. பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள், ஃபரூக் அப்துல்லாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய காவலர்கள் அந்த கொலை முயற்சியை தடுத்திருக்காங்க. அவர் பேர் என்ன அப்படின்னா, அதாவது கொல்ல முயற்சி செய்தவர் கமல் சிங் ஜம்வால் அப்படிங்கிறது அவருடைய பேர். எதற்காக இந்த அசாசினேஷன் முயற்சி நடந்திருக்கு அப்படின்னு விசாரணை நடத்திக்கிருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.